వెళ్ళి కూర్చోండి. இது வீடு என்ன, இந்த வீட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல. அதான் இந்த வீடு 120 வருஷத்து வீடு. அந்த நாள்ல பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. இது ஆபீஸ் ரூம். ஓகே. பேபி ரூம். இந்த மாதிரி தான் குழந்தைங்கள பட்டு துணிங்களை போட்டு கடத்துவாங்கன்னுட்டு குழந்தைக்கு உண்டான பொருள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓகே, அது என்ன புயலா? புயலா, அந்த புயல்ல பேபி ரூம். பேபி ரூம் உள்ள போகலாம் போங்க. சொல்லுங்கம்மா, அது என்ன குர்ரம்? அதான் இது பேபி ரூம். இந்த குழந்தைங்க அந்த நாள்ல பட்டு தலையில கடத்துவாங்க. இது குழந்தைங்க விளையாடுற இடம். இந்த குதிரை, யானை, சொப்பு. வெரி குட். வெட்டி. ஓகே, அந்த பொம்மை கோசம் அங்க வச்சு. பொம்மை கோசம். ஓகே ஓகே ஓகே. அந்த நாள்ல அங்க இங்க உட்காந்துக்கின்னு சாப்பிட்டு அங்க வெத்தல் பாக்கு போட்டுக்கின்னு ஊஞ்சல்ல உட்காந்துக்கின்னு கிராம் போன் கேட்பாங்க. இது ஊஞ்சலா? ஊஞ்சல். ஓகே, ஊஞ்சல். ஊஞ்சல். அப்புறம் லேடிஸ்ங்கெல்லாம் இங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஜென்ஸுங்க வரைக்கும் தான் இங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. ఇక్కడ కింద కూర్చొని చేస్తారు. ఇలా కూర్చొని తింటారు. ఇలా కూర్చుంటారా? తింటారా? பியூட்டிஃபுல். బాగుందమ్మా, ரொம்ப நல்லா இருக்கு. கீரை உட்காரி சாப்பிடுறாரா? டைனிங் டேபிள் அந்த மாதிரி இல்லை. அப்போ இல்லை. ఫోటో పడతాయి. అమ్మ ఫోటో. శారీ కట్టండి, మంచిగా కట్టండి. విగ్, అది విగ్, ముడి ముడి. அது வந்து லேடிஸ் ரூமா? சொல்லுங்கம்மா. இது லேடிஸ் ரூம். பொம்மை லேடிஸுங்களுக்கு அலங்காரம் பண்ற ரூம். பொட்டி, லெஹங்கா இதெல்லாம் இருக்கு. லேடிஸ் ரூம். బ్యూటిఫుల్. చక్కగా ఉంది. ఎన్ని వర్షాలు ఇది? 200 ఇయర్స్. 120 வருஷத்து. 120 வருஷம். 120 இயர்ஸ். 120 இயர்ஸ். 120 வருஷம். அப்பா, அப்புறம் இந்த மாதிரி இருக்குதா வீட்டு? இதே மாதிரி தான். அது அதில் இருக்கு பாரு, படிச்சு பாருங்க தெரியும். இது படுத்தி நாட்டின் ஐடியன் போட்டாங்க. ஏலிக்கா திருப்பி சொல்லுங்க. விற்பனைக்கு. ఓకే ఓకే ఓకే. దేవుడికి ఉపయోగించిన సామాన్లు. పూజా సామాన్. పూజా సామాన్. ఇక్కడ కృష్ణ, కృష్ణ గణేశ. కృష్ణ గణేశ. పాదుకలు. ఇవి పాదుకలు. ఆర్మణి.
మండలము నంది బొమ్మల కొలువ షిరిడి బాబా వివేకానంద రామకృష్ణ పరమహంస రామయ్య తండ్రి సీతమ్మ తల్లి లక్ష్మణ స్వామి హనుమాన్ ఆంజనేయ எப்போ இந்த மாதிரி இருக்குதா? வருவாரு பாக்குறதுக்கு. ஓகே, அப்படிதான் இருக்கு. லீவ் கிடையாதா? ஓகே. 4 பேர் செய்யறோம். ஷிஃப்ட் மாத்திக்குவோம். இப்போ இது வந்து நீங்கள் ரிலேஷன் காரனா? இது நல்லாத்துல இருக்கு. நீ என்ன பண்றீங்க? வர்க்கிங்கா? ஓகே. இவர் வீட்டுக்காரனுங்க? ఈ వీటు ఓనర్ చెన్నైలో இருக்கிறாங்க இப்போ. அவர் பேர் என்ன? சந்திராதேவி. ஓகே. எங்க சென்னையில எங்க இருக்கிறாங்க அவரு? தெரியாது இடம்லாம். போய் நெய் எல்லாம் வைப்பாங்க. హైదరాబాద్ இருந்து வர நம்ம பையன் எங்க காஞ்சிபுரம்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டில படிக்கிறாரு. அவருக்கு படி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவர் ஹைதராபாத்ல வேலை பண்றாரு. நான் காஞ்சி எல்லாம் பார்க்கறதுக்கு வரேன். கொஞ்சம் பார்த்துட்டா நிறைய கூட இருக்கு. மொத்தம் பார்க்க முடியல. நாளைக்கு திருவண்ணாமலை போறேன். நான் திருவண்ணாமலை இதே மாதிரி ஏகம்நகர் கோயில் இருக்கு. ஏகம்நகர் கோயில் பாத்துட்டேன். அங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். 16 கால அண்டத்திலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஓகே. அதுக்கு நேர் தெரு சகுந்தலை ஜெகநாதன். ஓகே, இது பேசிட்டு வேணும் சார். அது இதே மாதிரி தான் இருக்கும். எங்க அது ஏகம்நகர் டெம்பிள்? ஏகம்நகர் கோயில் இருக்கு. பாத்துட்டீங்களா? நான் பாத்துட்டேன். நான் நேத்து பாத்துட்டேன். அதுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் 16 கால அண்டத்தாண்ட ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஓகே. அதுக்கு நேர் தெரு சகுந்தலை ஜெகநாதன் வீட்டு தானே அது கூட? அது அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கு. ஓ. டிக்கெட் எல்லாம் எவ்வளவுன்னு தெரியாது. சகுந்தலை ஜெகநாதன் அது கூட வீடு தான் டெம்பிள் கோவிலா? அது தெரியாதுப்பா. தெரியல. ஆனா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இங்க வரவங்க எல்லாம் போய் பாப்பாங்க. ஓகே ஓகே. பார்க்க முடியுமா அங்க போயிட்டு? அங்க போய் பார்க்க முடியுமா என்னன்னா? கார் ஆட்டோ அது தெரியாது எனக்கு. ஓகே. இப்போ ஓபன் இருக்குதா க்ளோஸ் ஆகும்? ஓபன் இருக்கும். எத்தனை மணி வரைக்கும் ஓபன் இருக்காது? 10 மணி வரைக்கும்? ஓகே ஓகே. இங்க வந்து 6 மணியோட சரி, 7 வரைக்கும் சரி. காலையில 9ல இருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும். அங்க ஏகாம்பரநாத டெம்பிள் பக்கத்துல. அது தெரியாது. இது இந்த இடம் வந்து நைட் 10 மணி வரைக்கும். 10 எல்லாம் கிடையாது. காலையில 9ல இருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும். ஓ, டைம் முடிஞ்சு போயிடுச்சா? ஓ, 20 நிமிஷம் இருக்கு. லைன் கூட வந்தேன்.
పాలిష్ చేసి మంచిగా పెట్టుకున్నట్టున్నారు వాళ్ళు వచ్చినప్పుడు ఉండడానికి. టాయిలెట్స్ బావి వామన గుంటలు ఇప్పుడు ఎవరికీ తెలియదండి ఈ వామన గుంటలు ఆట. మేము చిన్నప్పుడు మా నాయనమ్మ గారు ఆడిస్తే ఆడేవాం ఈ వామన గుంటలు. ఇది కాఫీ పొడి వేసుకునే మిషన్. కాఫీ పొడి, కాఫీ గింజలు ఇందులో పోసేసి ఇలాగా ఇందులో కాఫీ గింజలు పోసి దీన్ని తిప్పుతారు. దీన్ని తిప్పుతారు. తిప్పితే నుంచి కాఫీ పొడి వస్తుంది. ఇది కాఫీ పొడి వేసే మిషన్ అన్నమాట. చెక్కలతో నీట్గా చేసుకుంటాం, హాయిగా ఉండొచ్చు. ఏసీ కూడా వస్తుంది. ఇంకా ఉంది లోపల. బావి, గిలక బావి. తీసా ஒரு வாரம்